மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து 2 பசங்க இருக்காங்க அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அதுல முதல் மகன் வந்து அரசியல்ல தீவிரம் காட்டிட்டு இருக்காரு. அதே மாதிரி 2வது பையன் சண்முக பாண்டியன் வந்து படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அவர மாரியே வந்து முதல் மகன் அரசியல்லையும் 2வது மகன் வந்து சினிமாலையும் சரி 2 பேரும் ரொம்ப சின்சியரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில சண்முக பாண்டியன் நடிப்புல ரீசெண்டா தான் படைத்தலைவன் படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஆனா அந்த படத்துக்கு நினைச்ச அளவுக்கு மக்கள் மத்தியில வரவேற்பு கிடைக்கல அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாம பல வருஷமாவே விஜயகாந்த் அவர்களுக்கும் வடிவேலுக்கும் நடுவுல ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியா ஃபுல்லாவே ஒரு நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்துச்சு. இத பார்த்த நிறைய பேர் வந்து வடிவேலு கூட யாருக்கு தான்ப்பா பிரச்சனை இல்ல அப்படின்ற மாரி அவர பத்தி நிறைய நெகட்டிவான விமர்சனங்களையும் சொல்லிட்டு இருந்தாங்க. கடந்த சில வருஷமாவே வடிவேலும் நிறைய சர்ச்சைகள்ல சிக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி தான் அவர் கூட நடிக்கிறவங்கள வளரவே விட மாட்டாரு. எல்லாத்தையுமே மட்டம் தட்டுவாரு. ஸோ அவரு நினைச்சது தான் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரிலாம் அவரை பத்தி நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சுட்டு இருந்தாங்க. இந்த நிலையில விஜயகாந்தோட 2வது பையன் சண்முக பாண்டியன் வந்து வடிவேலு பத்தி பேசியிருக்காரு. ஸோ அந்த விஷயம் சோஷியல் மீடியால ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எங்களோட சொந்த மாமாவை எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் வடிவேலு மாமாவையும் சின்ன வயசுல பார்த்தோம். ஆனா அவர் எங்களை ஏமாத்திட்டு போயிட்டாரு. சின்ன வயசுலயே துரோகத்தை பார்த்துட்டோம். அதனால இப்ப யார் என்ன செஞ்சாலும் கவலையே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பார்த்த நெட்டிசன்கள் எல்லாருமே ஒரு பெரிய அதிர்ச்சியில தான் இருக்காங்க. ஏன்னா சின்ன வயசுல இருந்து அப்ப வடிவேலு வந்து அவரோட சொந்த மாமா மாதிரி அவங்க பார்த்து வளர்ந்துருக்காங்க அப்படின்றப்போ இவர் அவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படி என்ன துரோகம் வந்து விஜயகாந்த் அவர்களுக்கு அவர் பண்ணாரு, எதுக்காக வந்து அவங்கள ஏமாத்திட்டு போனார் அப்படின்னு சொல்லி பல கேள்விகளை வந்து அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம வடிவேலு பத்தி அப்ப இத்தனை வருஷமா வந்து எல்லா செய்திகளுமே உண்மைதான் போல. ஏன்னா விஜயகாந்த் அவர்களே வந்து வடிவேலு ஏமாத்திருக்காரு, எந்த விஷயத்துல ஏமாத்திருப்பார் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து இப்ப கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த நிலையில வந்து வடிவேலு பத்தி திரும்பியுமே நிறைய நெகட்டிவான விமர்சனங்கள் சோஷியல் மீடியால பரவிட்டு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க.